வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணியும் அண்ட் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுவும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகியிருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூலை மந்த்லேருந்து உங்களுக்கு போன இயர் அதாவது 2024 கேட்டிருந்த கொஷின்ஸ் ஓகேவா, 24 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே தொகுத்து உங்களுக்கு கேள்விகளாக இருக்கும். 25 வினாக்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது கேள்வி, இலக்குமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் என்று கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சுந்தர் பிச்சை, சிஇஓடைய அதாவது கூகுளோடைய சிஇஓ. ஓகேவா. அடுத்ததா இரண்டாவது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதாவது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பை குறிப்பது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி. மூன்றாவது கேள்வி, ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் என்பது எதை பொறுத்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. நான்காவது கேள்வி, எந்த ஆண்டு கணக்கெடுப்பின்படி இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது? இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி, 2011. ஐந்தாவது கேள்வி, மக்கள் தொகை அடர்த்தி எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? மக்கள் தொகை அடர்த்தி எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்பகுதியின் நிலப்பரப்பு. ஆறாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. ஏழாவது கேள்வி, 2024 ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி தொடர்பான விவகாரங்களை முழுமையாக ஆராய்வதற்கு யாருடைய தலைமையில் 13 பேர் கொண்ட குழுவை ஜிஎஸ்டி கவுன்சில் அமைத்தது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சாம்ராட். இது பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் தலைமையில் இருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தலைமையில் அது சொல்லியிருப்பாங்க. ஆனால் குழுவினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம்ராட். ஓகேவா. அடுத்ததா எட்டாவது கேள்வி, 2024 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர். ஒன்பதாவது கேள்வி, இந்தியா ரஷ்யா இடையேயான 13வது பணிக்குழு கூட்டம் 2024 எங்கு நடைபெற்றது? இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான கேள்விகள், நல்லா பார்த்துக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, மாஸ்கோ. பத்தாவது கேள்வி, 2024 ஆண்டு பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்பது கனவல்ல, அது இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார்? 2024 ஆண்டு பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்பது கனவல்ல, அது இலக்கு என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜகதீப் தன்கர். 11வது கேள்வி, 2024 ஆண்டு ஐநா சர்வதேச நிதி கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? 2024 ஆண்டு ஐநா சர்வதேச நிதி கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மதன் பி லோகூர். 12வது கேள்வி, 2024 ஆண்டின் நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் யார்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது, குரூப் 4ல் எதிர்பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுமன் பெரி.
13வது கேள்வி, 2024 நிதி ஆயோக்கின் தலைமை செயல் அதிகாரி யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, PVR சுப்பிரமணியன். 14வது கேள்வி, 2024 ஆண்டின் முதல் பாதியில் இந்தியாவில் மொத்த வர்த்தக செயல்பாட்டு திறன் ஆண்டிற்கு %, வளர்ச்சியுடன் $576 மில்லியன் எட்டியது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 5.45. 15வது கேள்வி, 2024 ஆண்டு சேவைகள் ஏற்றுமதியானது ஆண்டிற்கு எத்தனை சதவீதம் அதிகரித்து $89 பில்லியன் எட்டியது? 2024 ஆண்டு சேவைகள் ஏற்றுமதியானது ஆண்டிற்கு எத்தனை சதவீதம் அதிகரித்து $89 பில்லியன் எட்டியது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 10.09%. 16வது கேள்வி, 2024 தங்கத்தினை மிக அதிக அளவில் வாங்கிய இரண்டாவது மத்திய வங்கி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்திய ரிசர்வ் வங்கி. 17வது கேள்வி, 2024 சுமார் 35.24 லட்சம் கோடி ரூபாய் மாநில உள்நாட்டு உற்பத்தியுடன் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மகாராஷ்டிரா. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. 18வது கேள்வி, இந்திய தொழில்துறை கூட்டமைப்பின் எத்தனையாவது சுகாதார உச்சி மாநாடானது விக்ஷிக் பாரத் 2047, அதாவது இந்த விக்ஷிக் பாரத்தோடைய மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான சுகாதார பாதுகாப்பை மாற்றி அமைத்தல் என்ற கருத்துருவின் கீழ் நடைபெற்றது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 21வது. 19வது கேள்வி, பெரிய மருத்துவ சாதன உற்பத்தி சந்தையாக இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? ரொம்ப முக்கியமான டேட்டா இது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 4வது இடத்தை பெற்றுள்ளது. அடுத்ததா 20வது கேள்வி, 2024 படி இந்தியா தனது புலம்பெயர்ந்த இந்தியர்களிடமிருந்து அதிகபட்சமாக $129 மில்லியன் மதிப்பிலான பண வரவுகளை பெற்று டேஷ் இடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முதலாவது இடத்தில் உள்ளது. 21வது கேள்வி, இந்தியாவின் இணைய சங்கேத பண முதலீடுகளில் %, பங்களிப்பை கொண்டு புனே 4வது இடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 3.5%. 22வது கேள்வி, 2023 முதல் 2024 ஆண்டில் வங்கிகளின் மொத்த வாரா கடன்கள் அல்லது NPAக்கள் ஆனது %, குறைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2.7%. 23வது கேள்வி, மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த மொத்த நிதி பற்றாக்குறையானது 2024 முதல் 2025 ஆண்டில் %, பதிவாகியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3.2%. 24வது கேள்வி, எத்தனையாவது உலக நிதிசார் தொழில்நுட்ப திருவிழாவானது மும்பை நகரத்தில் நடைபெற்றது? 2024 எத்தனையாவது உலக நிதிசார் தொழில்நுட்ப திருவிழாவானது மும்பை நகரத்தில் நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 5வது. 25வது கேள்வி, ஒருங்கிணைந்த பண வழங்கீட்டு இடைமுக செயலி அல்லது UPI ஆனது 2024 ஆண்டின் ஏப்ரல் முதல் ஜூலை மாத காலகட்டத்தில் சுமார் லட்சம் கோடி ரூபாய் அளவிலான பரிவர்த்தனைகளை செயல்படுத்தியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 81 லட்சம் கோடி. அப்படிதான் கைஸ், 25 கேள்விகள் நாம் இப்போ வினாக்கள் பார்த்துருக்கோம். அடுத்து 25 வினாக்கள் நாளைக்கு பார்க்கலாம். தமிழ், இந்திய பொருளாதாரம் முடிஞ்ச பிறகு தமிழ் கண்டினியூ பண்ணலாம்.
தேங்க்யூ ஆல்.